கல்யாண மாலையில் கோகுல கிருஷ்ணன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரே மகன் கோகுல கிருஷ்ணன். சரி. அவன் வந்து HCL ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரி. அவனுக்கு வந்து வரன் தேடி நாங்கள் வந்து இருக்கோம். சரி. நாங்கள் ஐயர் வகை போய் சேர்ந்தவங்க. சரி. கர்க கோத்திரம். ஓகே. வடமாள். எந்த சப்ஜெக்ட் எதுவும் இல்லாமல் எந்த பொண்ணு இருந்தாலும் சம்பாதம். ஓகே, சொல்லுங்கம்மா. எனக்கு அவனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். பொண்ணு இல்லைனால பொண்ணு மாதிரி பார்த்துப்போம் வர பொண்ணை. வெரி குட். அவனுக்கு ரொம்ப மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எல்லார்கிட்டையும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக பழகுவான். சரி. கோகுல கிருஷ்ணன். நான் வந்து MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். சரி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் MSc இன் சைபர் ஃபோரன்சிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ HCL ஒர்க் பண்ணுறேன். ஓகே. சீனியர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். வெரி குட். ரைட். ஓகே. என்ன உங்களோட ஒர்க் ஸ்பெஷாலிட்டி என்ன? ஸ்பெஷாலிட்டின்னு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கிறது, அதான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். சரி. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பற்றி சொல்லணும்னா பெரியவாளுக்கு மதிக்க தெரிஞ்சு நடத்துக்கணும். சரி. அப்புறம் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். ரைட். ஓகே. நீங்கள் கேட்ட குவாலிட்டிஸே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கணும், எங்களுக்கெல்லாம் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பெண்ணாக வேணும்னு கேட்டிங்க. அதே மாதிரி ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக கல்யாண மாலை மூலமாக கூடிய விரைவில் வந்து அமைவாங்க. மகளாக பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. சிறந்த மருமகள் வருவாங்க. கல்யாண மாலையில் வந்து கிடைக்கலன்னு போனவங்க கிடையாது. அதனால் நிச்சயமாக கூடிய விரைவிலே உங்கள் வீட்டில் கல்யாணம் வரும். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். KS கோகுலகிருஷ்ணன், பதிவேன் 664210, வயது 32, MSc IT முடித்தவர், சீனியர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டாக சென்னையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் படித்து பணியில் உள்ள அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். கோகுலகிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஆஷா நித்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, BSc பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. படித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆஷா நித்யாவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பாலகிருஷ்ணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, ITI பண்ணியிருக்கிறாரு. தருமபுரியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. பாலகிருஷ்ணன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுகன்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு 3 பசங்க. சரி. பையன் பெரியவன், பெரிய பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. சின்னவ தான் இவன். ஓகே. பிடெக் பண்ணிட்டு பூனேவில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, MNC அது? ஆமாம் சார். சரிங்க. பூனேவில் ஒர்க் பண்ணுற பையனை ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரிங்க. பாம்பே இன் அரவுண்டு பூனே கிட்ட. ரைட். ஓகே. பையன் வந்து பொண்ணோட அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அமைஞ்சா போதும். நிச்சயமாக அதே மாதிரி அமைவாங்க. ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா. பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு USA இருக்கேன். ஓ, ரைட். ரொம்ப அன்பாக வச்சுருக்காங்க. அது போல் இவளுக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக நல்லா அமைஞ்சு நல்லா இருக்கணும்னு சந்தோஷமாக இருக்கணும்னு பார்க்குறேன். வெரி குட். US வரன்னு பரவாயில்லையா? பார்க்கலாமா? பரவாயில்லைங்க. ரைட். ஓகே. நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற பூனே அல்லது மும்பையில் இருக்கிற நீங்கள் USம் பரவாயில்ல பார்க்கலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது மாதிரி சுகன்யாவுக்கு கணவராக உடனடியாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். சுகன்யா, பதிவேன் 676305, வயது 25, BTech முடித்தவர், அசிஸ்டன்ட் மேனேஜராக புனேவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சுகன்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ராஜேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, BA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் அட்மின் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜேஷ் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுஜாதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, டிப்ளமா பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் கிளைண்ட் சர்வீசிங் ஜாபில் இருக்கிறாங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. சுஜாதா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏதோ ஆசைப்பட்டுச்சு போய் சேர்ந்துட போகிறோம்னு நினச்சிச்சு. நம்ம போகிற பாட்டி தானே நினச்சா. எங்க நம்ம குழந்தை பிறக்கும் போது இருக்குது, அது ஸ்கூல் போகும்போதும் இருக்குது. என்ன பாட்டி ஒரு மாதிரியா இருக்கு உடம்புன்ற, நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் நான் என் பேரன் கல்யாணத்தை பார்க்காம போக மாட்டேன். லட்சக்கணக்கானவர்கள் வாழ்வில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி
அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலரவிட்ட கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு இன்று சென்னை டி நகர் சவுத் போக்ரோடில் உள்ள ஓம் சக்தி கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிக பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. முந்தானை முடிச்சு வாழ்க்கையை சுகமாக்குகிறதா சுமையாக்குகிறதா? இயக்குனர் நடிகர் திரு கே பாக்யராஜ் தலைமையில் ஹியூஸ்டன் கல்யாண மாலை கோலாகலமான நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. காலையில் வீட்டில் எழுந்த உடனே எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போது மெதுவாக எழுந்துக்குவோம், ஒரு ரிலாக்ஸாக பல் தேய்ச்சி காஃபி சாப்பிட்டு அப்புறம் பரபரன்னு வேலை பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். இவங்க வீட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு டே முதல்ல ஓடி வரும். காலையில் வந்தோடனே குளிச்சுட்டு வந்துடுமா, ஏன் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டியா, டிஸ்மிஸ் பண்ணிடுவியா? இதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபஸ்ட்டு டேயில் இம்சையான டைலாக் என்ன தெரியுங்களா? ஹஸ்பண்ட்ஸ் ப்ளீஸ் பிவேர். இந்த டைலாக் இனிமேல் சொல்லாதீங்க, எங்களுக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டு டே கல்யாணம் வந்த உடனே நீங்கள் சொல்கிற முதல் டைலாக், நீ எனக்காக எது பண்ணாட்டியும் பரவாயில்ல, என்ன அட்ஜஸ்ட் பண்ணாட்டி பரவாயில்ல, எங்கள் அம்மா அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு பிடிக்கலங்க, உங்களையே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேணாம்னாக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பாவை நாங்கள் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? பதிலுக்கு நீ ஒரு நாள் இல்லை, ஒரு 1 hour எங்கள் அப்பாவை அட்ஜஸ்ட் பண்ணுவ. என்ன அந்த ஆள் ஒரு மாதிரி, எங்கள் அப்பா உனக்கு அந்த ஆளா? சில பேர் கல்யாணம் ஆகி போனோடனே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி இருக்கும், இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க நமக்கு. இந்த ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் போனோடனே ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒன்று வைப்பாங்கல்ல, இந்த பார்ட்டி தான் நம்ம கல்யாணத்துக்கே காரணம்னு நம்ம கையில் கோடாலி இல்லைன்னு தோணும். நீ தானே அது, வாமா உன்னை தான் பார்த்துட்ருக்க ரொம்ப நேரமானு. என்னவா அந்த அம்மா போய் சேர்ந்துருன்ற பயத்தில் பேரனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நமக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சிச்சு. சரிங்க போட்டோம், ஏதோ பாவம் சீனியர் சிட்டிசன் ஒரு கன்செஷன் கொடுத்து விட்டுருவோம். அது ஏதோ ஆசைப்பட்டுச்சு, போய் சேர்ந்துட போகிறோன்னு நினச்சிச்சு. நம்ம போகிற பாட்டி தானே நினச்சா, எங்க நம்ம குழந்தை பிறக்கும் போது இருக்குது, அது ஸ்கூல் போகும்போதும் இருக்குது. என்ன பாட்டி ஒரு மாதிரியா இருக்கு உடம்புன்ற, நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் நான் என் பேரன் கல்யாணத்தை பார்க்காம போக மாட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளை எதுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு வீட்டுக்கு டெய்லி டே கேர் நர்ஸு போட முடியலங்க. உங்கள் வீட்டில் நாங்கள் சமையக்காரியாக இருக்கணும், உங்கள் வீட்டில் உங்கள் பாட்டிக்கு நாங்கள் நர்ஸாக இருக்கணும், உங்கள் அம்மாவுக்கு ஒரு அடிமையாக இருக்கணும். உங்கள் அப்பா கூப்பிட்ட உடனே வந்து என்னங்க நிற்கிறோம் நாங்கள் வந்து ஒரு வார்ட் பாய் மாதிரி. அப்புறம் டைரக்டர் வேறு கோச்சுக்குவார், அந்த ஒரு விஷயம் நடக்காட்டி மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் வேடிக்கையாக சொன்னீங்க நடுவர் அவர்களே, நீங்கள் வேடிக்கையாக சொன்னீங்க. அந்த கதையை மறுபடியும் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னாக்க, ஒரு அம்மா கிட்ட கேட்டிங்களா எத்தனை எப்படி 6 வருஷமாக பேசாமல் இருக்கா, அப்புறம் இது மட்டும்னா அது பாட்டுக்கு அது நடக்குது, இது பாட்டுக்கு இது நடக்குதுன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். எவ்வளோ வேடிக்கையாக சொல்லிட்டீங்க. வாழ்க்கையினுடைய ரொம்ப சௌக்கியமான விஷயத்தை கூட ஒரு இயந்திரத்தனமாக செய்ய வேண்டிய ஒரு இடத்துல ஒரு பொம்பளை இருக்காளா, அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? எல்லாமே விளையாட்டு, எல்லாமே வேடிக்கை. நான் என்ன கேட்குறேன், உங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, நாங்கள் பார்த்துக்கணும். கணவனோட அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பார்த்துக்க மாட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேன், அவங்கள பராமரிக்க மாட்டேன்னு சொல்ல போகிற எந்த பொம்பளையும் நாங்கள் ஒத்துக்கலைங்க. நல்லா திங்கிங், ரைட் திங்கிங் விமன் அதை ஒத்துக்க மாட்டோங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 நாள் நான் நைட் ஸ்டே பண்ணுறது கூட நான் இந்த வீட்டில் கொத்தடிமை மாதிரி வேலை செஞ்சுட்டு அதுக்கு பரிசாக வந்து உங்கள்கிட்ட நின்று நான் எங்கள் அப்பாவை கொஞ்சம் நேரம் போய் நைட்டு பார்த்துட்டு வரட்டா அப்படின்னு உங்கள்கிட்ட நிற்க சொல்கிறேன். கேவலமாக இல்லை உங்களுக்குள்ள அது? நான் ஃபோன் பண்ணி கேட்கணும், இப்போ எப்படிமா இருக்கார் அப்பா, இப்போ எப்படிமா இருக்கு, நீ வந்துடுவியாம்மா? நான் வந்துடுறேம்மா, இந்த வந்துடுறாரு அவர் ஆஃபீஸ்லேருந்து, இந்த வந்துடுறாரு. என்ன பெரிய நீ கவர்னர் உத்தியோகம் பார்க்குற, நீ ஆஃபீஸ் வந்த அப்புறம் தான் நான் போவேன். அதை கூட விடுங்க, நாங்கள் சாதாரணமாக சொன்ன எங்கள் கட்சியில் சொன்னதெல்லாம் நடிப்பு அப்படின்ட்டீங்க. இப்போ நீங்கள் போட்டது மட்டும்னா என் மனைவி ஒரு குட்டி தியாகி இதெல்லாம் டைலாக் போட்டு வேற என்ன வாங்க போகிறாருன்னு தெரியல உங்ககிட்ட இருந்து, அவ்வளோ நடிப்பு. நான் கூட 6 நாள் அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேங்க, எவ்வளோ இம்சன்னு எனக்கு தெரியும். ஒரு இடத்துக்கு போகிறோங்க, நாங்கள் ஒரு சைட் சீயிங்க்கு போயிருக்கோம்.
நானும் மறந்துட்டேன் கேமராவை, எல்லாருமே மறந்துட்டோம். டக்குன்னு கிளம்பி போயிட்டு ஒரு சாப்பிட்றதுக்கு போயிட்டு, ஏன் கேமரா கொண்டு வரல, ஏன் ரூம்லேயே வச்சு, நீ ஏன் கொண்டு வரல, நீ ஏன் கொண்டு வரல, நான் அவங்க தள்ளியே ஓடுதா? எல்லாத்தையும் விடுங்க சார். இப்போ நான் கேட்குறது ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்கள் மனசாட்சியை தொட்டு இன்னும் நிமிஷம் இந்த மீனாட்சி அம்மா சத்தியமாக இந்த கூட்டத்தில் இருக்கவங்களாது இனிமேல் இந்த துரோகத்தை செய்யக்கூடாது. நீங்கள் சார் உங்கள் வீட்டில் ஒரு துக்கம்னாக்கா 1 வருஷம் அந்த துக்கத்தை அனுஷ்டிக்கிறீங்க. எங்கள் வீட்டில் ஒரு துக்கம்னா 3 நாள்ன்றீங்களே சார், இது என்ன நியாயம்? அந்த வருஷமே பட்டாசு வெடிக்கிறீங்க, அந்த வருஷமே புது துணி வாங்கி போடுறீங்க. அறுக்குது சார், வலிக்குது மனசு. டெலிவரி நல்லா கண்ணா பார்த்தாங்கல்ல, ஒரு 5 மாதம் கழிச்சு வரேன்னு சொன்னா, ஏன் 3ஆம் மாதமே வந்துடுறேன்? எனக்கு 5 மாதம் கழிச்சு தான் வரணும், போர் அடிக்குது கூட இருக்கிறது. அநேகமாக இனிமேல் இங்கே ஹூஸ்டனை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. வீட்டுக்கு போகணும், அவங்க அவ்வளவு டிப்ஸு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முந்தானை முடிச்சு வாழ்வை சுமையாக்குகிறது. கலகலப்பாய் தொடர்கிறார் வழக்கறிஞர் சுமதி. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் கணேஷ் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சொல்லுங்கள். நான் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் நியூஸில் பிஏ அக்ரி முடிச்சுட்டு கேட் ஸ்காலர்ஷிப்பில் ஐஐடி கரக்பூரில் எம்டெக் முடித்தேன். சரி. எனக்கு அசிஸ்டன்ட்ஷிப் கனடாவில் படிக்கிறதுக்கு கிடச்சது பிஹெச்டி. சரி. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கோர்ஸ் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். சரி. தீசிஸ் ஃபைனல் கரெக்ஷன் இருக்கிற சமயத்தில் இந்தியாவுக்கு வந்தேன். ஓகே. அப்புறம் இந்தியாவிலேயே கன்டினியூ பண்ணிக்கலாமே, எதுக்கு அங்கே வின்டர் கண்டிஷனில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கேயே ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். சரி. ஐஐடி மெட்ராஸில் வந்து சீனியர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக இருந்தேன். சரி. அப்புறம் நெட்டு குவாலிஃபை பண்ணதுனால காலேஜஸில் இந்த பிரான்ச்சில் டீச்சிங் பார்ட்டில் இருக்கேன். எனக்கு வரப்போகிற வந்து கொஞ்சம் படித்தவளாக இருக்கணும், நல்லா மரியாதை அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறது, ஹோம்லியாக இருந்தால் பொண்ணு, வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஆனால் நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்ல பார்ட்னராக இருப்பேங்கிறதுல உத்தரவாதம் கொடுக்குறேன். ஓகே ஓகே ரைட். ஸோ கணேஷ் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் குவாலிஃபிகேஷன் வைஸ் ரொம்ப பெருசாக படிச்சிருக்கிறீங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறீங்க. ஆமாம் சார். நல்ல பெண், உங்களுக்கு சிறந்த மனைவியாக, உங்கள் குடும்பத்துக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு நல்ல பெண். ரொம்ப நன்றி. கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சிவி கணேஷ், பதிவேன் 493120, வயது 44, பிஇ எம்டெக் பிஎட் முடித்தவர், சென்னையில் ஆசிரியர் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். கணேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் அலர்மேல் மங்கை இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 20, பிஇ ஃபைனல் இயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அலர்மேல் மங்கை எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தங்கதுரை இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, பிடெக் பண்ணியிருக்கிறாரு. சென்னை அசோக் லேலண்டில் ஆட்டோமொபைல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த பெண், குறிப்பாக நான் ஐடி வேணும்னு விரும்புகிறாரு. தங்கதுரை விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் தாமோதரன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு வந்து இந்த தனியாக என்னால் முடியுன்றதுக்கோசமே நான் இந்த ப்ரோக்ராமுக்கும் தனியாகவே வந்திருக்கேன். வந்திருக்கிறீங்க? ஆமாம் சார். சரி, ரைட், ஓகே. என் பேர் தாமோதரன். சரி. நான் முதலியார் இனத்தை சேர்ந்தவன். சரிங்க. எனக்கு வந்து விஷுவலி ஹேண்டிகேப்ட், நான் கொஞ்சம். சரிங்க. ஒரு கண் பார்வை குறைவு. மறுக்கண்ணில் உங்களுக்கு பார்வை இருக்குது. தனியாக என்னால் மேனேஜ் பண்ண முடியும். சரிங்க. ஒரு தனியார் கண் மருத்துவமனையில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க. எனக்கு ஒரு நல்ல ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ள சரி ஒரு வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். எனக்கு தாய் இல்லை, சிறு வயதுலேயே தாய் இருந்துட்டாங்க. அம்மா இல்லாதனால அங்கிள் வரவங்க மாமாவோட இருக்கிறீங்க. ஆமாம், தாய்மாமன் கூட இருக்கேன். சரி. எனக்கு வரவங்க எனக்கு தாயாகவும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். சரிங்க, ரைட்டு. ஒரு நல்ல கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக உங்களுக்கு மனைவியா, உங்கள் மாமா குடும்பத்துக்கு ஒரு சிறந்த மருமகளாக இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். சி தாமோதரன், பதிவேன் 661794, வயது 27, ஓரளவு படித்து சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணியில் உள்ளவர். வலது கண்ணில் பார்வை குறைபாடு உள்ளவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். தாமோதரன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் காயத்ரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிகாம் பண்ணியிருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. டிகிரி படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. காயத்ரி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
லட்சக்கணக்கானவர்கள் வாழ்வில் திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மலரவிட்ட கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு இன்று சென்னை டி நகர் சவுத் போக் ரோடில் உள்ள ஓம் சக்தி கல்யாண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தி உலகெங்கும் வாழும் வரன் தேடுவோரிலிருந்து மிக பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள். கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. இமெயில் info@kmmatrimony.com. உங்கள்கிட்ட சொல்ல முடியாமல், உங்கள் எதிராக காட்டிக்க முடியாமல் எவ்வளோ பொம்பளைங்க பாத்ரூமில் மட்டும் அழுதுட்டு ஒன்றும் இல்லைங்கன்ற மாதிரி மேக்கப் போட்டுட்டு வெளியே வராங்க தெரியுங்களா? இது எல்லாமே நடக்கலைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. அப்புறம் இதெல்லாம் ஒன்றுங்க, இவ்வளோவும் ஆகி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க சார். மெட்ராஸில் மட்டும் இல்லாத மாதிரி அமெரிக்காவில் மட்டும் இருக்க மாதிரிலாம் சீன் போடக்கூடாது. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணல, நீங்கள் விடலை. ஏன்னா உங்கள் ஒர்க்கை பார்க்குறதே பெரிய ஒர்க், அதுக்கு மேலே வேறு அவங்க ஒர்க் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எவ்வளோ பெரிய அநியாயம். 2 பேரும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் சம்பாரிச்சிருப்பாங்க. ஒரு கௌரவத்துக்கு, ஒரு மரியாதைக்கு போனால் போதுன்னு சொல்லி உங்கள் பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்போம். அது என்ன சார், 2 பேரும் உழைச்ச ப்ராப்பர்ட்டியில் 2 பேரும் வாழ்ந்து இருக்கும்போது கோவம் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு போன்ற, அப்போ இது யார் வீடு? யார் வீடு? உன் வீட்டுக்கு போன்ற. எனக்கு தெரிஞ்சு சார், உங்கள் அம்மா வீட்டுக்கு போன எந்த பொண்டாட்டியும் அவள் ஹஸ்பண்டை பார்த்து சொன்னதே இல்லை. அப்புறம் டைரக்டர் சொல்கிறாரு, ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி டைமில் அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்? ஒரு வேலைக்கு போகிறாராம். அவங்க பொண்ணோட அம்மா அப்பா வந்து கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவாங்களாம். கண்ணுக்குள்ளே வச்சு தான் பார்த்துக்குவாங்க. நீங்கள் வேலைக்கு போகும்போதும் நாங்கள் வேலைக்கு போனாலும் உங்களுக்கு எதனா ஒன்றுனா, இல்லை உங்கள் தங்கச்சிக்கு பிரசவம்னா அவளை கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டு எங்களை பார்க்க சொல்கிறீங்க. அப்போ நாங்கள் வேலைக்கும் போய் உங்கள் தங்கச்சியும் பார்க்கணும். ஆனால் உங்கள் பொண்டாட்டியாக இருந்தால் கூட நீங்கள் வேலைக்கு போனால் அந்த பொண்டாட்டியை பார்க்க மாட்டீங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவீங்க டெலிவரிக்கு. சரி, அதை விடுங்க. டெலிவரி நல்லா கண்ணா பார்த்தாங்கல்ல. ஒரு 5 மாதம் கழிச்சு வரேன்னு சொன்னால், ஏன் 3ஆம் மாதமே வந்துடுறேன்? எனக்கு 5 மாதம் கழிச்சு தான் வரணும், போர் அடிக்குது கூட இருக்கிறது. அநேகமாக இனிமே இங்கே ஹூஸ்டனை பொறுத்த வரைக்கும் மாமியார் மருமக இங்கிருந்து ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. வீட்டுக்கு போனோம், யார் அவங்க அம்மா வர சொல்லலாங்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. அவங்க அவ்வளவு டிப்ஸு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம செஞ்சு தான் பார்த்துருவோமே, இவங்க பேசுறது நல்லா வீரமாக ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா ஒரு மருமகளாக விட்டுட்டு முந்தான முடிச்சு மட்டும் பேசுங்க. மருமக மாமியார்லயே நின்று அந்த அம்மாவை விடவே மாட்டேங்கிறீங்களே நீங்க. அவங்க அம்மாவை, அவங்க அக்காவை, கூட பிறந்தவங்கள ஒருத்தரையும் விட மாட்டேங்கிறீங்களே. ஏன்னு சொல்ற நடுவர் அவர்களே, இங்க தமிழ் கலாச்சாரம், இந்திய பண்பாடு, குடும்பம்னு பேசுனீங்கல்ல. இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்தவரை, ஒரு ஆண் ஒரு பெண்ணை மட்டுமே திருமணம் செய்து கொள்ளுகிறான். ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணையும் அவன் குடும்பத்தையும் சேர்த்தே திருமணம் செய்து கொள்ளுகிறான். எப்படி விட்டுட்டு பேச முடியும்? ஏங்க, உங்களை தானே பூமாதேவின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உங்களை தானே வந்து குடும்பத்துக்கே எல்லாமே வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்க வந்தோன்னே வேற எதுக்கு உங்க அம்மா எல்லாம் இங்க இருந்துட்டு, உங்க அப்பா எல்லாம் எதுக்கு இங்க இருந்துட்டு அங்க கொண்டு போய் விடுவீங்க? முதியோர் கல்வி முதியோர் இல்லத்துல மட்டும் அனுப்புறேன்னு சொல்றீங்களா? யார் சொல்லி அனுப்புறாங்க சொல்லுங்க? இந்த பூமாதேவின்னு இனிமே எங்களை 100 வாட்டி சொல்லாதீங்க. ஏன் நீங்க போட்டு மெதிக்கிறதுக்கா? நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேங்க. இந்த சீனியர் சிட்டிசன் ஹோமை பற்றி ரொம்ப நாளாக ஒரு பேச்சு இருக்குது. மருமக தான் சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு அமிச்சிட்டா மாமியார் அப்படி இப்படிலாம் சீனை போட்டுருக்கீங்க, ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கீங்க. அது எப்படிங்க சீனியர் சிட்டிசன் ஹோமில் பெல் அடிச்சாக்க தட்டு எடுத்துகிட்டு போய் லைனில் நின்று மாமனார் சாப்பிட்றாங்க. ஆனால் வீட்டில் மருமக மட்டும் அத்தை ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சாப்பிட்றீங்களா, ஆஃபீஸுக்கு லேட் ஆகுதுன்னா நீ சொல்கிற நேரத்தில் நான் சாப்பிட முடியாது. என்னங்க, அவள் கொண்டாடுற சம்பளமும் அந்த குடும்பத்துக்கு தானே. நீங்கள் எல்லாம் நல்லா வச்சுக்குவீங்க நம்பி எங்கள் அப்பா அம்மா அனுப்பிச்சாங்க. திருப்பி எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் நாங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னோன்னு வச்சோங்களேன், செத்து போயிடுவாங்க நெஞ்சு வெடிச்சு. சொல்லாத எவ்வளோ புழுக்கத்தில் இருக்காங்க தெரியுங்களா, எவ்வளோ பொம்பளைங்க. நடுவர் அவர்களே, இதெல்லாம் எங்கள் சைடில் இருக்க பிரச்சனைங்க. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்போ அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவ என் மகதான்னு சொல்கிறீங்கல்ல, அதை வாய் வார்த்தையாக சொல்லாமல் நிஜமாக சொல்லுங்கள். சரிங்க, நான் ஒன்று கேட்குறேன். அது நிஜமாக சொல்லாமையே இவ்வளோ புருஷன் முன்னாடியெல்லாம் இங்கே சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே எல்லோரும் பிச்சுக்கிட்டு எப்போவோ ஓடி இருப்பாங்களே. இதுக்கு நான் விடை சொல்ல ஆரம்பித்தாக்க அது பல பேருக்கு சங்கடம். அதனால் நான் விடை சொல்ல மாட்டேன். நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். உங்களுக்கு இருக்க சங்கடம் சொல்கிறேன். சரி,
சார் ஒரு ஆம்பளைக்கு இருக்க மிகப்பெரிய கஷ்டமே என்ன தெரியுமா சார்? 9 to 5 மேனாக இருந்து 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் ஒய்ஃபுக்கு பிடிக்குமா, இல்லைனா ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணி நைட்டு 10 மணிக்கு ஃபுல் சம்பளத்தோடு வந்தால் ஒரு பொம்பளைக்கு பிடிக்குமான்றது கட்சி வரைக்கும் அவனுக்கு தெரியல. ஏன்னா 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக சேரில் உட்காந்து டிவி பார்த்துட்டு ஒய்ஃபு நல்லா பேசி ஒரு 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட வச்சேன்னு இது எதுக்கு பெல் வச்ச மாதிரி கரெக்ட் டயத்துக்கு வந்துடுது? ஏற்ற வீட்டில் பாரு அழகாக 10 மணி வரைக்கும் வேலை பண்ணுறான், எவ்வளோ வசதிகள் இருக்குது. ஏற்ற வீட்டு அம்மாவை போய் கேட்டாக்க உங்கள் வீட்டுக்காரர் மாதிரி வருமாங்க, 5 மணி ஆச்சுன்னா வந்து குடும்பத்தை பார்க்குறாரு. எங்கள் வீட்டில் பாருங்கள் வீட்டுக்கே வருதில்லை. யாராக இருக்கிறது? நான் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து குடும்பத்தை பார்க்குற கணவனாக இருக்கணுமா, இல்லை 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து உனக்கு சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய கணவனாக இருக்கணுமா அப்படின்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு சுற்றுறாரு. 2வது, பாண்டியராஜா மாதிரி உஷாரான ஆளுங்க பின்பக்கம் ஓடி போயிடுவாங்க. ஆனால் அவரை விட உஷாராக இருக்கிற அம்மாவும் ஒய்ஃபும் இருந்தாக்கா பின்பக்கம் அங்கே இருக்க கேட்டுக்கிட்ட வந்து நின்று எனக்கு பதில் சொல்லிட்டு போயானுவாங்க. அதாவது மனைவிக்கு நல்ல வார்த்தை ஒன்றை சொல்லிட்டா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டோமோ அப்படின்ற கில்ட்டு, அம்மாவுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டா நம்மளை நம்பி வந்தவளுக்கு துரோகம் பண்ணிட்டோமோன்ற பயம், இந்த 2த்துக்கும் இடையில மாட்டிட்டு இப்படியும் போக முடியாமல் அப்படியும் போடாமல் பிச்சு பீஸ் ஆகிறாங்களே ஆம்பளைங்க, அதுதாங்க உங்கள் முந்தானே முடிச்சு. ஐஸ்கிரீம் திருவிழாக்கு என் மனைவி இது வரைக்கும் நான் கூட்டிகிட்டு வந்ததே இல்லைங்க, இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னாராம். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஒரு அம்மா வாழ்க்கையில் 70 வயசு வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியிருந்ததுங்க. குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே சில புலவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி கரெக்டாக ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, ஆகாத முண்டாடி கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம். அதுதான் எங்கள் வருத்தம். அதுவும் ஆகாத புருஷன்னு சொல்ல மாட்டேங்க பாருங்க, ஆகாத பொண்டாட்டின்னு அதுவும் எங்களதான் அடிக்கிறீங்க. முந்தானை முடிச்சு வாழ்வை சுமையாக்குகிறது என வழக்கறிஞர் சுமத்தி தொடர, சுமையாக்குகிறதா சுகமாக்குகிறதா? நிகழ்ச்சியின் நடுவர் இயக்குனர் நடிகர் திரு கே பாக்யராஜ் அவர்களின் தீர்ப்பு அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.